குழந்தைங்கள ஃபர்ஸ்ட் டைம் ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு அவங்கள ப்ரிப்பேர் பண்ணுறத விட நம்மளும் அவ்வளோ ப்ரிப்பேர் ஆக வேண்டியது இருக்குது. நானும் அவகிட்ட அப்பப்போ மைண்ட் செட்லாம் பண்ணி விட்டுட்டு கேட்குறேன், நீ வந்து அம்மாவை மிஸ் பண்ணுவியா அங்கே போயிட்டு அப்படின்னா, இல்லை நான் அங்கே போயிட்டு பாய் அப்படின்னு சொல்லி ஒன்று அமுச்சு விட்டுட்டு நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடுவேன் அப்படிங்கிறா. இப்போல்லாம் டைலாக் நல்லா தான் இருக்குது, பட் ஃபர்ஸ்ட் டைம் ஃபுல் டே இருக்க போகிறா, எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. நானும் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே லஞ்ச் பாக்ஸு, வாட்டர் பாட்டில், பேக்னு எல்லாத்தையும் கழுவி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கேன். நான் வந்து ப்ரீ ஸ்கூலுக்கு என்னென்னலாம் திங்ஸ் வாங்கினேன் அப்படின்னு சொல்லி 2 வீக்ஸ் முன்னாடி ஒரு வீடியோவில் போட்டிருந்தேன். இன்ட்ரெஸ்ட் இருந்தால் செக் பண்ணி பாருங்கள், மேலே லிங்க் பண்ணுறேன். ஸோ நாங்கள் இப்போ ஸ்கூலுக்கு லஞ்ச் பாக்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. அடுத்து நான் வந்து அவளுக்கு என்ன ஹேர் ஸ்டைல் பண்ணுறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அவளுக்கு ஷார்ட் ஹேர், அதனால பெருசாக பெரிய போனிடெயிலாகவும் போட முடியாது. அண்ட் ரெட்டை ஜுண்டி போடலான்னா அவங்க ஸ்கூலில் விளாட அனுப்பும்போது கேப் போட்டு தான் அனுப்புவாங்க. ஸோ ரெட்டை ஜுண்டி போட்டால் கேப் நிற்க மாட்டேங்குது. ஹேர் கிளிப் போட்டானா ரொம்ப சில்கியாக இருக்கிறனால கொஞ்ச நேரத்தில் நழுவி வந்துடுது. அதனால் நான் ஹேர் ஸ்டைல் என்ன பண்ணுறதுன்னு பின் இன்ட்ரெஸ்ட்லாம் பார்த்துட்டு செக் பண்ணிகிட்ருக்கேன். நான் என் வாழ்க்கையில் ஹேர் ஸ்டைலே பண்ணதில்லை. எனக்கு தெரிஞ்ச 2 ஹேர் ஸ்டைல், ஃப்ரீ ஹேர் இல்லாட்டி போனிடெயில் தான். நான் ஸ்கூல் ஃபுல்லாமே வந்து பாய் கட்டில் தான் இருந்தேன். அப்பப்போ இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் ஒரு ரெட்டை ஜுண்டி போட்டுக்குவேன், அவ்வளோதான். ஸோ எனக்கு ஹேர் ஸ்டைல் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் வந்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுறது பார்த்தா அவ்வளோ நானும் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கா. சரி, அப்படியே நம்ம வேலையும் கற்றுக் கொடுக்கலான்னு சொல்லி நானும் அப்பப்போ வேலை கொடுத்துருவேன். அண்ட் இந்த செடியை மேடம் வளர்த்திட்ருக்காங்க. நான் வந்துட்டு ஒரு 5-6 மாதத்துக்கு முன்னாடி ஒரு கொரியாண்டர் லீவ்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு செடி வாங்கியிருந்தேன் சூப்பர் மார்க்கெட்டில். அது கொஞ்ச நாளாக வாடிடுச்சு. அதுக்கப்புறமா சும்மா அப்படியே வெந்தயத்தை கொடுத்து போடு அப்படின்னு சொல்லி இப்போ வந்து வெந்தயக்கீரை வளர்ந்துட்டுருக்கு. அவளை வந்துட்டு டெய்லி தண்ணியெல்லாம் ஊற்றி டேக் கேர் பண்ணிகிட்ருக்கா. அவளுக்கு லீவ்ஸ் எல்லாம் வரது பார்த்து எக்ஸைட்டடாக இருக்குது. ஸோ இதுவும் ஒரு விதமான அவங்களுக்கு ஒரு லேர்னிங்காக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அவளை வளர்க்க விட்டுருக்கேன் இந்த செடியை. ஸ்கூலுக்காக ஒரு விஷயமா ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அப்படியே வந்து இட்லி பொடியும் பண்ணலாம், கொஞ்சம் ஹெல்த்தியாக காரம் கம்மியாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்குன்னு தனியாக வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்ருந்தேன். ஸோ அதுக்கு வந்து யூஸ்வலாக போடுற மாதிரி கருவேப்பிலை, கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு அதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு கூட ஹெல்த்தியாக இருக்கணுன்றதுக்காக சன்ஃப்ளவர் சீட்ஸோ பம்கின் சீட்ஸோ ஆட் பண்ணியிருக்கேன். இது கூடயே வந்து ஆல்மண்ட்ஸ் அண்ட் கேஷ்யூஸ், அப்புறம் பீனட்ஸ் அதெல்லாத்தையும் வந்துட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணி ஆட் பண்ணலாம். பட் இவளோட ஸ்கூல் வந்து நட் ஃப்ரீ ஜோன் அப்படிங்கிறனால நட்ஸ் எல்லாம் எதுவும் ஆட் பண்ணல. வெறும் இந்த பம்கின் சீட்ஸும் சன்ஃப்ளவர் சீட்ஸ் மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு நான் ஃபஸ்ட்டு கருவேப்பிலையை ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இது வந்துட்டு கருவேப்பிலை எவ்வளோ போடுறோமோ அவ்வளோ நல்லது. பட் ரொம்ப போட்டுட்டாலும் அது கருவேப்பிலை பொடி மாதிரி ரொம்ப டேஸ்ட் ஓவர் பவரிங்காக ஆயிரும். அதனால் ஒரு மீடியமாக ஒரு கையளவுக்கு கருவேப்பிலை எடுத்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அது கூட 3/4 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு, இதுவும் வந்து நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா ஸ்மெல்ல வர அளவுக்கு ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு, அதுக்கப்புறமா 1 கப் அளவுக்கு உளுந்தம்பருப்பு, இதுவும் வந்துட்டு நல்லா ஸ்மெல் வரணும், நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும். அப்படி கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு ட்ரை ரோஸ்ட் பண்ணால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும், ஸ்மெல்லுமே நல்லாயிருக்கும். ஸோ கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை தனியாக வச்சுட்டு அதுக்கப்புறமா அடுத்தடுத்த இன்க்ரீடியன்ட்ஸ் போடணும். நெக்ஸ்ட்டு நான் வந்து எள்ளு ட்ரை ரோஸ்ட் பண்ணியிருக்கேன். இது வந்து கம்ப்ளீட்லி ஆப்ஷனல் தான். ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் அப்படின்றதுக்காக கொஞ்சம் எள்ளு ஆட் பண்ணேன். அதுக்கப்புறமா அது கூட பம்கின் சீட்ஸ் அண்ட் சன்ஃப்ளவர் சீட்ஸை ட்ரை ரோஸ்ட் பண்ணுறேன். அந்த பம்கின் சீட்ஸ் ட்ரை ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறமா நமக்கு வேணும்னா நட்ஸையும் வந்துட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இந்த 2 சீட்ஸையும் டேஸ்ட் பண்ணி பார்த்தா கொஞ்சம் கசப்பாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அவ்வளோக்கா ஃப்ளேவரே தெரியாது. நார்மலாக ஒரு பருப்பு சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். அதனால் பொடியில் போடும்போது அது ஒன்றும் தனியாக தெரியாது. சப்போஸ் உங்களுக்கு உங்கள் குழந்தைங்க ஓகேவாக இருக்குமா அப்படின்ற மாதிரி டவுட் இருந்துச்சுன்னா கொஞ்சோண்டு மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன், ஏன்னா தீந்துருச்சு. இதை விட டபுள் அமௌண்ட் போடலாம், எதுவும் ஆகாது. தனியாக ஃப்ளேவர் எதுவுமே தெரியாது. அதுக்கப்புறமா நான் கொஞ்சம் பெப்பர் சேர்த்துக்கிட்டேன். ஸோ பெப்பர் அண்ட் ரெட் சில்லி மட்டும்தான் இதுக்கான காரம். ஸோ பெப்பர் கொஞ்சம் சேர்த்ததுனால நான் ஒரே ஒரு ரெட் சில்லி மட்டும்தான் சேர்த்துனேன். பட் நான் வச்சுருக்கிற ரெட் சில்லி வந்துட்டு ரொம்ப காரம் அப்படிங்கிறனால இவ்வளோ பருப்புக்கும் ஒரே ஒரு ரெட் சில்லி போட்டே கொஞ்சம் காரம் ஆயிடுச்சு. பட் நான் வந்து அரைச்சது வந்து 2 பேட்சாக அரைச்சேன். ஃபஸ்ட்டு பேட்ச்சில் வந்து சில்லி இருக்கிற மாதிரி, செகண்ட் பேட்ச்சில் சில்லி இல்லாத மாதிரி அரைச்சனால கொஞ்சம் அந்த ஃபஸ்ட்டு பேட்ச்சில் இருக்கிறத கொஞ்சோண்டு எடுத்து இதில் மிக்ஸ் பண்ணி எப்படியோ காரத்தை அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ உங்களோட ரெட் சில்லி எப்படி காரமோ அந்தளவுக்கு நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ரெட் சில்லிஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாத்தையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இந்த ரெட் சில்லியவும் உப்பும் வந்துட்டு நல்லா அரைச்சிட்டு
ரெட் சில்லியும் உப்பும் பெப்பருமே வந்துட்டு நல்லா அரைஞ்சிடணும். அதுக்கப்புறமா இந்த பருப்பு பொடியெல்லாம் வந்துட்டு நம்ம வீட்டில் செய்கிற பருப்பு பொடி மாதிரி ரொம்ப நரனும் இல்லாமல், இல்லை இந்த கடையில் விற்கிற பொடி மாதிரி ரொம்ப ஃபைன் பொடியாகவும் இல்லாமல் ஒரு மாதிரி மீடியமாக இருக்கிற அளவுக்கு அரைக்கணும். அதனால் இந்த சில்லி அண்ட் பெப்பரும் ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறமா இருக்கிற பருப்பு எல்லாத்தையும் நமக்கு வேணுங்கிற கன்சிஸ்டன்சியில் அரைச்சிக்கலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி ஒரு பேட்ச் சில்லியோடவும் இன்னொரு பேட்ச் சில்லி இல்லாமல் ஆட் பண்ணனால கொஞ்சம் அந்த காரம் வந்துட்டு இதில் வந்து காரமே இல்லாத மாதிரி இருந்தது செகண்ட் பேட்ச்சில். ஸோ எவ்வளோ காரம் வேணுமோ அந்த அளவுக்கு வந்துட்டு அந்த காரமாக இருக்கிறதுலேருந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டேன். எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு காரம் ஓகேவா இருக்குமா அப்படின்னு எனக்கு ஒரு டவுட்டு. அதனால் இமீடியட்டாக இட்லியும் வந்துட்டு ஃப்ரை பண்ணி பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இட்லியும் அப்போவே ஃப்ரை பண்ணி பார்த்து அவள் சாப்பிட்றாளான்னு பார்த்துட்டேன். அவளுக்கு காரம் ஓகேவாக தான் இருக்குது. எனக்கு என்ன பெரிய கஷ்டம்னா, நம்ம ஏதோ காரமாக கொடுத்து அனுப்பிச்சு அவங்க சாப்பிடாம விட்டு, நம்ம வீட்டில் இருக்கும்போது கூட ஏதோ ஒழுங்காக சாப்பிட்லன்னா அதுக்கப்புறமா பசிக்குதுன்னு ஸ்நாக்ஸோ ஏதோ கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அங்கே போயிட்டு நம்ம காரமாக கொடுத்து அனுப்பிச்சு அவங்க சாப்பிடாம விட்டுட்டா என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு கன்சர்ன் ஆயிடுச்சு. அதனால் நான் வந்துட்டு அவளுக்கு காரம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு நான் ஃப்ரை பண்ணி கொடுத்து செக் பண்ணி பார்த்துக்கிட்டேன். ஷி வாஸ் ஓகே. அதனால் காரமும் கரெக்டாக இருக்குது. ஸோ இந்த வீடியோ எல்லாம் 1 வீக் முன்னாடி எடுத்த வீடியோ. அடுத்த நாள் ஆஸ்திரேலியா டேக்கு மண்டே லீவ் இருந்தது, பப்ளிக் ஹாலிடே. அதனால் என் ஹஸ்பண்ட்க்கு வந்து ரொம்ப நாளே நான் மசாஜ் சென்டர் கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தனால நாங்கள் அன்றைக்கி மசாஜ் சென்டர் போனோம். ஷெல்லாபர்ன்ற ஊரில் நிறைய மசாஜ் சென்டர்ஸ் இருக்குது. ஸோ அங்கே தான் எங்கேயோ போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரிசையாக எல்லாம் காண்டாக்ட் பண்ணோம். பப்ளிக் ஹாலிடேன்றனால லீவான்னு தெரியல, யாருமே கால் எடுக்கலை. பட் ஒரே ஒரு ஷெல்லாபர் மாலில் வந்துட்டு ஒரு மசாஜ் சென்டர் இருந்துச்சுன்னு போயிருந்தோம். அங்கே வந்துட்டு மசாஜ் பண்ணதுக்கப்புறம் எனக்கு அதுக்கப்புறமா வலியே இல்லை. மசாஜ் பண்ணும்போதே சொன்னாங்க, மசில்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப டைட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு வந்து டைட்டாக இருந்ததுலாம் எதுவும் ஃபீல் ஆகலை. பட் பண்ணதுக்கப்புறம் அவ்வளோ ரிலீஃபாக இருக்குது. செக்ஷன் பண்ணதுக்கப்புறம் எனக்கு டெயில் போன் கிட்டலாம் வந்து வலி இருக்கும். பட் இப்போ வந்து ஒரு 10 டேஸாக எனக்கு சுத்தமாக வலியே இல்லை, நல்லா ரிலீஃபாக இருந்தது. அண்ட் இங்கே ஃபுல் பாடி மசாஜ் தனியாக, ஃபுட் மசாஜ் தனியாக அப்படின்னு இல்லை. நம்ம ஃபுல் பாடி மசாஜ் புக் பண்ணிவிட்டு நமக்கு என்னென்னலாம் ப்ராப்ளம் ஏரியாஸ் இருக்கோ அங்கே எல்லாமே வந்துட்டு நம்ம மசாஜ் பண்ணிக்கலாம். ஸோ 1 ஹவருக்கு இவ்வளோ அப்படின்னு சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ அந்த 1 ஹவரில் எல்லாமே கவர் பண்ணிடுவாங்க நமக்கு வேணுங்கிறது எல்லாமே. ஸோ நான் மசாஜ் சென்டர் போயிட்டு மேடமையும் வந்துட்டு பேரண்ட்ஸ் ரூம் காமிச்சு அவங்க ஜாலியாக டிவி பார்த்து 1 ஹவர் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டா. எனக்கு மசாஜ் பண்ண வந்தவங்க வந்துட்டு ஒரு சைனீஸ். அவங்க வந்துட்டு அவ்வளோ என்னை பார்த்துட்டு, இந்தியனா நீங்கள் அப்படின்னு அவ்வளோ எக்ஸைட் ஆகி, எனக்கு இந்தியா ரொம்ப பிடிக்கும், தாஜ்மஹால் பார்க்கணுன்னு ஆசை, மும்பை வந்துட்டு பாலிவுட் ஸ்டார்ஸ் எல்லாம் பார்க்கணுன்னு ஆசை, நான் நிறைய ஹிந்தி படம் பார்த்துருக்கேன், அண்ட் சத்குருன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும், எனக்கு அங்கேயும் வந்துட்டு போகணுன்னு ஆசை அப்படின்லாம் வந்துட்டு கதை சொல்லிகிட்டு இருந்தாங்க. நமக்கு வெளியிலேருந்து பார்க்கும்போது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் சண்டை, இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் சண்டை அப்படின்லாம் இருக்கும். பட் இங்கே இருக்கிறவங்கள பொறுத்த வரைக்கும் நீ ஒரு ஹியூமன், நான் ஒரு ஹியூமன், இது வந்து என்னோடய நேஷ்னாலிட்டி அந்த மாதிரி தான் இருப்பாங்க. அந்த ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து அங்கே அந்த ஒரு வெறுப்பை வந்து இங்கே இருக்கிற மக்கள் யாருக்கிட்ட காமிக்க மாட்டாங்க. நிறைய பாகிஸ்தானிஸ் எங்ககிட்ட வந்து பேசுவாங்க, ஹெல்ப் கேட்பாங்க, அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இங்கே பொறுத்த வரைக்கும் ஹியூமன்ஸ் வேறு கண்ட்ரிலேருந்து இங்கே உழைக்கிறதுக்குன்னு வந்திருக்கோம். நமக்குள்ளே எப்படி ஹெல்ப் பண்ணிக்கிறோம், எப்படி இம்ப்ரூவ் ஆகிக்கிறோம் அப்படிங்கிறது தான் பார்ப்பாங்க. ஸோ பக்கத்து பிரச்சனை உள்ள நாட்டில் இருக்கிற மக்கள்லாம் நம்மக்கிட்ட வந்து இவ்வளோ எக்ஸைட்டடாக பேசும்போது, கண்ட்ரி இஸ் ஜஸ்ட் அன் ஐடென்டிட்டி, நம்ம எல்லாருமே வி பிலாங் டு தி சேம் எர்த் அப்படின்னு தோணும். இப்படியே எல்லாத்துக்கும் தோணி இருந்துச்சுன்னா எவ்வளோ வார் அவாய்ட் பண்ணியிருக்கலாம், எவ்வளோ உயிரிழப்புகளை அவாய்ட் பண்ணியிருக்கலாம், இந்த என்டையர் வேர்ல்டு எவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு தோணும்.